ஸோ குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸல்ல பிவோட் டேபிள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பிவோட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டேபிளே எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி, போனஸ், டேக்ஸ் ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்குது. ஸோ ஜான் டோங்கிற எம்ப்ளாய்க்கு ஜனவரி மாதத்துக்கு ஸோ எவ்வளோ வந்து சேலரி போட்டிருக்காங்க, எவ்வளோ சேலரி, அதில் போனஸ் எவ்வளோ டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக மீதி 5200 தான் அவருக்கு நெட் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜான் ஸ்மித்துக்கு ஜனவரி மாதத்துக்கு, அடுத்தது அகெயின் ஜான் டோக்கு பிப்ரவரி மாதத்துக்கு, ஜான் ஸ்மித்துக்கு பிப்ரவரி மாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரா டேட்டா இருக்கும். இந்த ரா டேட்டாவை அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்மேட்டில், ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் வேணும், ஒரு சார்ட் ஃபார்மேட்டில் வேணும்னா ஃபஸ்ட்டு பிவோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிவோட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி ஒரு குரூப்பிங் பண்ணுவாங்க. என்ன குரூப்பிங் பண்ணுவாங்க? ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ நெட் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேபிள் மாதிரி கொண்டு. ஸோ எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மந்த்து, அப்புறம் அவங்களோட அமௌண்ட், டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜான் டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு 5200 தான் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அமௌண்ட் வந்து டோட்டல் நெட் பேவாக இருக்கணும். ஸோ இதை பார்க்குறதுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பிவோட் டேபிள். ஸோ அதை எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரா டேட்டா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே சர்ச்சில் போயிட்டு பிவோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள் இல்லை பிவோட் டேபிள் சொல்லும். ஸோ பிவோட் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ரா பிவோட் டேபிள். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஷீட் வந்து செலக்ட் பண்ண டேட்டா வந்து இங்கே காட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. அடுத்த ஒர்க் ஷீட், நியூ ஒர்க் ஷீட்டில் தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் புது ஷீட் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ரா பிவோட் டேபிள் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே என்னெல்லாம் காலம்ஸ் இருந்துச்சோ அந்த காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலம்ஸை நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு ரோவா ஆட் பண்ணலாம், இல்ல வேல்யூவா ஆட் பண்ணலாம். ரோவா ஆட் பண்றோம்னா, இப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெட்டிங் தேவை இந்த டேபிளுக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடி தேவை, எம்ப்ளாயி நேம் தேவை, மந்த் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரோவா ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? எது வந்து நம்மளுக்கு கால்குலேட்டட் ஃபீல்டா வேணும்? அமௌண்ட். அமௌண்ட் வந்து ஏன்னா இப்போ 3 அமௌண்ட் இருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கு. அந்த 3 அமௌண்ட்ல 2 பிளஸ் பண்ணி 1 மைனஸ் பண்ணி நமக்கு டோட்டல் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப எம்ப்ளாயி ஐடியை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் அஸ் ரோ லேபிள் கொடுத்துட்டேன். எம்ப்ளாயி நேமையும் ரோ லேபிள் கொடுத்துட்டேன், மந்த்தையும் ரோ லேபிள்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 101ங்கிற எம்ப்ளாயி ஐடி ஜான் டோவோடது, அவரோட ஜனவரி மாதம் என்ன, பிப்ரவரி மாதம் என்ன, அடுத்தது ஜேன் ஸ்மித்தோட ஜனவரி மாதம் என்ன, பிப்ரவரி மாதம். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ண போகிறேன், ஆட் டு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஜனவரி மாதத்துக்கு 5200, பிப்ரவரி மாதத்துக்கு 4700 அண்ட் மொத்தமாக ஜான் டோக்கு 9900 அண்ட் ஜேன் ஸ்மித்துக்கு 9000. ஸோ இதுதான் பிவோட் டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட் டேபிளை வச்சு உங்களுக்கு சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ரைட் கிளிக் அதே மாதிரியே மேலே போயிட்டு பிவோட் சார்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிங்கன்னா சர்ச்சில் போயிட்டு பிவோட் சார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டும் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.